ஒரு காலத்தில் பொருளாதார வீழ்ச்சி, வரிசைகள், எரிபொருள் பற்றாக்குறை, வெளிநாட்டு நாணய நெருக்கடி என்று உலகமே கவலையுடன் பார்த்த நாடாக இருந்தது இலங்கை. ஆனால் இன்று 2025 ஆண்டின் மத்திய வங்கி ஆண்டு அறிக்கை ஒரு புதிய உண்மையை சொல்கிறது. இலங்கை மீண்டும் எழுந்து நிற்கிறது. சில எதிர்க்கட்சிகள் மக்கள் கவனத்தை வேறு திசைக்கு திருப்ப முயற்சிக்கும் இந்த நேரத்தில் உண்மையான புள்ளி விவரங்களே நாட்டின் நிலையை விளக்குகின்றன. 2025 ஆண்டில் இலங்கையின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி, அதாவது ஜிடிபி, 108 பில்லியன் அமெரிக்க டாலரை எட்டியது. 2024 இது 99 பில்லியன் டாலராக இருந்தது. இது வெறும் எண்ணிக்கை அல்ல, நாட்டின் உற்பத்தி, வர்த்தகம், சேவைத்துறை மற்றும் முதலீட்டு நம்பிக்கை மீண்டும் உயிர் பெற்றிருப்பதற்கான சான்றாகும். ஒரு நாட்டு மக்களின் வாழ்க்கை தரத்தை அளவிடும் முக்கிய குறியீடு ஒருவருக்கு வரும் வருமானம். 2025 இலங்கையில் ஒருவருக்கு வரும் வருமானம் $5000 தாண்டியுள்ளது. பல ஆண்டுகளுக்கு பிறகு இது வரலாற்று சாதனையாக பார்க்கப்படுகிறது. 2022 பொருளாதார வளர்ச்சி -7.3% சரிந்தது. 2023 கூட -2% என்ற எதிர்மறை நிலை தொடர்ந்தது. ஆனால் 2024 மீட்பு ஆரம்பித்து 5% வளர்ச்சி பதிவானது. 2025 அதே 5% பொருளாதார வளர்ச்சி நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. இது வெறும் மீட்பு அல்ல, நிலையான முன்னேற்றத்தின் அடையாளம். வேலையின்மை விகிதமும் 3.9% குறைந்துள்ளது. முந்தைய ஆண்டுகளை விட இது சிறந்த நிலை. வேலை வாய்ப்புகள் அதிகரிப்பதும் தனியார் மற்றும் அரசு துறைகளில் நம்பிக்கை திரும்புவதும் இதன் பின்னணி. அரசு வங்கிகளின் செயல்திறனும் இந்த வளர்ச்சியின் முக்கிய சின்னமாக மாறியுள்ளது. மக்கள் வங்கி தனது வரலாற்றிலேயே மிக உயர்ந்த லாபத்தை பதிவு செய்துள்ளது. வரிக்கு முன் 64.4 பில்லியன் ரூபாவும் வரிக்கு பிறகு 40 பில்லியன் ரூபாவும் லாபமாக பதிவாகியுள்ளது. இலங்கை வங்கி தனது 87 ஆண்டு வரலாற்றிலேயே அதிகபட்சமாக 120.8 பில்லியன் ரூபாய் வரிக்கு முன் லாபம் ஈட்டியுள்ளது. மேலும் அரசுக்கு பெருமளவு வரி வருவாயும் வழங்கியுள்ளது. தேசிய சேமிப்பு வங்கி கூட 59 பில்லியன் ரூபாய் வரிக்கு முன் லாபத்தை பெற்று தனது வரலாற்றிலேயே மிக உயர்ந்த சாதனையை பதிவு செய்துள்ளது. அதோடு அரசு துறை சேரிக்கும் முக்கிய பங்களிப்பை வழங்கியுள்ளது. இவை அனைத்தும் ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்கின்றன. ஒழுங்கான நிதி கட்டுப்பாடு, திட்டமிட்ட அரசியல் முடிவுகள் மற்றும் மக்களின் பொறுமை இணைந்தால் ஒரு நாடு மீண்டும் எழ முடியும். பெரிய கோஷங்கள் அல்ல, இந்த சிறிய எண்கள் தான் உண்மையை சொல்கின்றன. இன்று இந்த மாற்றத்தின் பின்னால் செயல்படும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம், குறிப்பாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கத்தின் ஒழுங்கான பொருளாதார அணுகுமுறை, மக்கள் மையப்படுத்தப்பட்ட தீர்மானங்கள் மற்றும் ஊழலற்ற நிர்வாக நோக்கம் பாராட்டப்பட வேண்டியவை. அரசை விமர்சிப்பது ஜனநாயக உரிமைதான். ஆனால் உண்மைகளை மறைத்து இனவாதம், மதவாதம், பய அரசியல் மூலம் மக்களை தவறாக வழிநடத்த முயலும் தோல்வியடைந்த பழைய அரசியல் சக்திகள் மீண்டும் தலை தூக்கக்கூடாது. கடந்த காலத்தில் நாட்டை வீழ்ச்சிக்கு தள்ளிய அதே இனவாத அரசியல் சக்திகள் இன்று மீண்டும் பொய்யான தகவல்களை பரப்பி அரசின் முன்னேற்ற பயணத்தை தடுக்க முயல்கின்றன. இது போன்ற தவறான பிரசாரங்கள் மற்றும் அரசியல் நோக்கமுள்ள மிஸ்இன்ஃபர்மேஷன் குறித்து அரசு மிகுந்த விழிப்புடன் இருக்க வேண்டும். மக்கள் உண்மையை அறிய வேண்டும். நாட்டின் வளர்ச்சி எண்களில் தெரிகிறது, வங்கிகளின் லாபத்தில் தெரிகிறது, வேலை வாய்ப்புகளில் தெரிகிறது, குடும்பங்களின் நம்பிக்கையில் தெரிகிறது. இலங்கை வீழ்ச்சியிலிருந்து மீட்சிக்கு பயணிக்கும் ஒரு நாடு மட்டுமல்ல, புதிய அரசியல் பண்பாட்டை நோக்கி நகரும் ஒரு புதிய தேசமாகவும் மாறிக்கொண்டிருக்கிறது. ஒரு நாடு வீழ்ச்சியிலிருந்து மீளுவது ஒரே நாளில் நிகழாது. அதற்கு பொறுமையும் திட்டமிடலும் விடாமுயற்சியும் தேவை. அதனால்தான் வள்ளுவர் கூறுகிறார், தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சித்தன் மெய்வருத்த கூலி தரும். இலங்கை இன்று அந்த முயற்சியின் பலனை மெதுவாகவும் உறுதியாகவும் காணத் தொடங்கியுள்ளது.